ஹேங்கசி ஆர்மீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கண்டிப்பாக எல்லோரும் ரொம்ப சேஃபாக இருப்பீங்க நான் நம்புகிறேன். ஸோ அக்காவும் வந்து ரொம்ப ரொம்ப சேஃபாக இருக்கேன். நீங்கள் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ அக்காவும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஸோ நிறையா பேர் வந்து இன்ஸ்டாகிராம் பேஜில் அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்லாம் வந்து அக்கா எஃப்எஃப் போடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்மளோட எஃப்எஃப்காக நிறைய பேர் வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ஹாப்பியாக இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி நான் ரொம்பவே ஹாப்பியாக இருந்தேன். ஆனால் ஒவ்வொருத்தரும் வந்து ஜிமின் எஃப்எஃப் போடுங்க அக்கான்னு சொல்லி ஒருத்தர் கேட்குறாங்க. இன்னொருத்தங்க அக்கா ப்ளீஸ் பிஎஃப்எஃப் போடுங்க அப்படின்னு சொல்லி இன்னொருத்தங்க கேட்குறாங்க. இன்னொருத்தங்க அக்கா ப்ளீஸ் மிராக்கிள் லவ் எப்போக்கா போடுவீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு எஃப்எஃப் கேட்குறீங்க. ஸோ பாவம் அக்கானால தான் வந்து அக்கா நிறைய கதையெல்லாம் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் போடுறதுக்கு தான் வந்து டைமே இல்லை. ஸோ சாரி. ஸோ இப்போ நான் வந்து எல்லோரும் ரொம்ப அதிக பேர் கேட்டது வந்து விஎஃப்எஃப் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஜிமின் அண்ட் வி வந்து நான் ஒன் டே ஜிமின் போட்டேன்னா நெக்ஸ்ட் டே நான் வந்து வி போடுறேன்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். ஸோ மிராக்கிளவும் நிறைய பேர் கேட்டிருந்தனால அது போடலான்னு தான் ஆக்சுவலாக என்னோடய பிளானிங் இருந்துச்சு. பட் ஆனால் நிறைய பேர் விஎஃப்எஃப் கேட்டதுனால நான் ஃபஸ்ட்டு விஎஃப்எஃப் போட வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சுன்னே சொல்லலாம். ஸோ இந்த வீடியோக்கு அப்புறம் நான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து த மிராக்கிள் லவ் தான் போடுவேன். ஸோ டுடே இல்லைன்னா டுமாரோ கண்டிப்பாக நான் வந்து த மிராக்கிள் லவ் வந்து போடுவேன். ஸோ அதனால் வந்து யாரும் கோச்சிக்காதீங்க. ஸோ ஏன்னா நிறையா பயாஸ் இருக்கீங்கன்னு தெரியும். வி பயாஸ் ஒரு சிலர் இருக்கீங்க, ஒரு சில ஜிமின் பயாஸ் இருக்கீங்க, அதுக்கப்புறம் ஜேகே பயாஸ், இந்த மாதிரி நிறையா பயாஸ் இருக்கீங்க, விமின் குக் பயாஸ் கூட இருக்கீங்க. அதுக்காக நான் 3 வீடியோவை ஒரே டைம்லலாம் போட முடியாது. ஸோ அதனால் அக்காவோடைய ப்ராப்ளம் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஸோ கூடி நான் சீக்கிரமாகவே வந்து ஒவ்வொரு பாட்டும் வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரமாகவே போடுறேன். ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நீங்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க. ஒவ்வொருத்தரும் வந்து நெக்ஸ்ட் எஃப்எஃப் போடுங்கன்னு சொல்லி கேட்குறப்பெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ கமெண்ட்ஸும் நான் நிறைய பேர்த்தோட கமெண்ட்ஸ் நான் படிச்சுட்டு தான் இருக்கேன். ஸோ எல்லோரும் ரொம்ப சூப்பராகவே வந்து என்கரேஜ் பண்ணுற மாதிரி நிறைய கமெண்ட்லாம் பண்ணுறீங்க. அதே மாதிரி நிறைய லைக்ஸும் போடுறீங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. சரி, நான் ரொம்ப ஹாப்பி மூட்லேயே இருக்கல. ஸோ அதனால் வந்து நம்ம எஃப்எஃப்குள்ளே போயிடலாம். ஸோ லாஸ்ட் பார்ட்டில் நம்ம என்ன பார்த்தோம்? ஸோ நீங்கள் அந்த வேம்பயர் வேர்ல்டுக்குள்ளே போயிட்டீங்க. ஸோ ஜின் என்ன பண்ணுறாரு, உங்களையும் அதுக்கப்புறம் உங்களோட கூட வந்த ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ஸ்டூடெண்ட்ஸ், அதுக்கப்புறம் அங்கே இருந்த டீச்சர் எல்லாத்தையும் வந்து அவருடைய வேர்ல்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ அங்கே போகிறப்ப வேம்பயர் வேர்ல்டு, ஸோ அப்படிப்பட்ட வேர்ல்டை நீங்கள் புக்லையும் அப்புறம் டிவியிலேருந்து தான் பார்த்துருக்கீங்க. ஸோ அப்படிப்பட்ட வேர்ல்டு நம்ம நேரில் பார்க்குறோம்னா எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். இது எப்படி இருக்குமோ, இந்த வேர்ல்டு எப்படி இருக்கும், நம்மளாம் புக்கில் தானே படிச்சிருக்கோம் அப்படிலாம் நீங்கள் நிறையா நினச்சிட்டு அப்படியே உள்ளே போகிறீங்க. உள்ளே போகிறப்ப அங்கே இருக்க எல்லாரும் உங்களை பார்த்து சிரிக்கிறாங்க. உங்ககிட்ட வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக அந்த மாதிரி ஒரு பார்க்குறாங்க. அப்படிங்கிறப்ப உங்களுக்கு ஒன்றும் புரியல. பட் ஆனால் நீங்களும் வந்து ரொம்ப சிரிச்ச முகத்தோடையே எல்லாத்தையும் பார்க்குறீங்க. ஆனால் இருந்தாலும் அங்கே இருக்கவங்க எல்லோரும் வேம்பயர்ஸ். பட் நீங்கள் அவங்களையும் வந்து ஒரு ஹியூமன் பீயிங் மாதிரி ட்ரீட் பண்ணுறீங்க. அதாவது வந்து அவங்களையும் அந்த மாதிரி பார்த்து சிரிக்கிறீங்க. ஆனால் ஏன் உங்களுக்கு அந்த மாதிரி நீங்கள் அந்த மாதிரி வந்து சிரிச்சிங்க அப்படிங்கிற விஷயம் கூட இன்னுமே தெரியாமல் நீங்கள் அப்படியே அவங்களுடைய அந்த வேர்ல்டுக்குள்ளே அப்படியே போயிட்டுருக்கீங்க. ஸோ ஃபைனலாக ஜின் அவருடைய அந்த பேலஸ்க்கு கூட்டிகிட்டு போயிடுறாரு. ஸோ பேலஸ் பார்க்குறதுக்கே ரொம்ப பிரம்மாண்டமாக செமையாக இருக்குது. அதுக்கப்புறம் அவரும் வந்து ஜின்னு சொல்லவா வேணும், ரொம்ப வளவலன்னு நிறைய விஷயங்களை அப்படியே அந்த வேர்ல்டை பற்றி, அதுக்கப்புறம் இன்னொரு கிங்டம் இருக்குதுன்னு சொன்ன லூசிஃபர் கிங்டம் பற்றி நிறைய விஷயங்களை உங்ககிட்டையும் அதுக்கப்புறம் உங்கள் கூட வந்த ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் எல்லாத்துக்கிட்டையும் அவருன்னு சொல்லிகிட்டே இருக்காரு. அது முக்கியமாக சொல்லனா அவரை பார்த்து நிறைய அங்கே இருக்க கேர்ள்ஸ் எல்லாருமே வந்து ஹேண்ட்ஸம் வேம்பியரை பார்த்தா சும்மாவாக இருப்பாங்க. ஸோ எல்லோரும் வந்து அவர் பேச்சையே அப்படியே மயங்கி கேட்குறாங்க. அவரை வச்சுக்கண்டு வாங்காமல் பார்க்குறாங்கன்னே சொல்லலாம். ஸோ வேம்பயராக இருந்தால் கூட வந்து ரொம்ப ஹேண்ட்ஸமான ஃபேஸ் உள்ளவர் தான் வந்து ஜின்னு. ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் அவர் தான் வேர்ல்டு வைட் ஹேண்ட்ஸம் வேம்பியரு. ஸோ அதனால் எல்லோரும் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ என்ன சொல்கிறாருன்னா, 3rd ஃப்ளோரில் தான் வந்து நீங்கள் வந்து ஸ்டே பண்ணிக்க போகிறீங்க. ஸோ உங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் வந்து இங்கே இருக்கிற, அதாவது வேலை செய்வாங்கள்ல மெய்ட்ஸ், ஸோ அவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன கேட்டாலும் அவங்க வந்து செஞ்சு தருவாங்கன்னு சொல்லி ஜின் வந்து சொல்கிறாரு. எங்களுடைய கிங் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய பிரதர்ஸான பிரின்ஸ், அதுக்கப்புறம் பிரின்சஸ் எல்லாத்தையும் நான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு ஆசை தான். பட் ஆனால் என்ன பண்ணுறது, இப்போ வேறு வந்து எங்களுடைய கிங், அதாவது என்னுடைய அண்ணா வேறு வந்து கூப்பிட்றாரு. ஸோ இப்போ நான் போலினா கண்டிப்பாக அவர் என்னை வந்து கொலை பண்ண கூட தயங்க மாட்டார். ஸோ அதனால் நான் வந்து சீக்கிரமாகவே வந்து அவர் கூப்பிட்டதுனால நான் போயே ஆகணும். ஸோ நான் வந்து அங்கே இருக்கவங்க எல்லாத்தையும் நான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஜின் வந்து போயிடுறாரு. ஸோ நீங்களும் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ரூம் கொடுக்குறாங்க. ஸோ அந்த ரூமில் நீங்கள் அப்படியே உட்காந்துருக்கீங்க. ஸோ அங்கே அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கப்ப
ஸோ அங்கே வந்து ஜன்னல் இருக்குது. ஸோ அந்த ஜன்னலில் வந்து பார்க்குறீங்க. ஸோ நைட் டைம் ஆகிடுது. ஸோ ஜன்னலில் பார்க்குறப்ப அங்கே ஒரு மூன் லைட், அப்புறம் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அங்கே ஒரு ரிவர் இருக்குன்னே சொல்லலாம். ஸோ அந்த ரிவரில் அந்த மூன் லைட் வந்து அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ அதை அப்படியே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் ரூம்லேயே தான் யார் இருக்காங்க? சாரா இருக்காங்க. ஸோ நீங்களும் அதுக்கப்புறம் அந்த மெய்டு சொன்னல, ஸோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறையா மெய்ட்ஸ் இருக்காங்கல்ல, ஸோ அவங்கள நீங்கள் என்னமோ வந்து கேஷுவலாக வந்து ஓகே ஆண்டி, நாங்கள் எப்போ வேணாலும் எந்த ஹெல்ப்னாலும் உங்களுக்கு கூப்பிட்றோன்னு சொல்லி ஒரு சொந்தக்காரங்களை கூப்பிட்ற மாதிரி நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட வந்து நல்லாவே பேசுகிறீங்க. ஸோ அவங்களும் வந்து உங்களை சிரிச்சுக்கிட்டே வந்து ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஜெட் ஸ்பீடில் போயிடுறாங்க. ஏன்னா வேம்பியர்லாம் எந்த ஸ்பீடில் போவாங்கன்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி அவங்களும் வந்து போயிட்டாங்க. ஸோ நீங்கள் அப்படியே அந்த மூன்லைட்டை பார்த்துட்டு உங்களால் நம்பவே முடியல நீங்கள் ஒரு வேம்பியர் வேர்ல்டுக்குள்ளே இருக்கீங்கன்னு. ஸோ அதை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் கரெக்டாக அந்த டைமில் சாரா என்ன பண்ணுறாங்கன்னா, எனக்கு இந்த மாதிரி ரொம்ப டயர்டாக இருந்துச்சு, ஏன்னா ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணிட்டு வந்தோம்ல, ஸோ அதனால் நம்ம வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாரா சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து நீங்களும் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே வந்து பெட்டில் அப்படியே வந்து படுக்கிறீங்க. ஸோ சாராவும் வந்து அப்படியே ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து அப்படியே படிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்மளுடைய ஹீரோ, அதாவது வந்து வேம்பியர்ஸோடைய கிங் வி இருக்கார்ல, ஸோ அவரு வந்து ஒரு பால்கனியில் வந்து அப்படியே நின்றுட்டுருக்காரு. ஸோ அவரும் வந்து அதே மூன்லைட்டை அவர் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. பார்த்துக்கோங்க, நீங்களும் அந்த மூன்லைட்டை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இன்னொரு பக்கம் வியும் வந்து அந்த மூன்லைட்டை அவர் அப்படியே வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஸோ அப்படியே அவர் வந்து அந்த மூன்லைட் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு இங்கே தூக்கமே வரல. புது இடத்துக்கு வந்தாலே நம்மளாம் தூங்க மாட்டோம். ஸோ நீங்கள் வேறு புதுசாக இவ்வளோ பெரிய ஒரு பேலஸில் ஒரு ரூமில் இருக்கீங்கன்னா, அதுவும் வேம்பியர்ஸோட வேர்ல்டில் இருக்கீங்கன்னா தூக்கமாக வரும். உங்களுக்கு நிறைய கேள்வி வருது. ஒருவேளை வந்து நம்ம கதையிலெல்லாம் படித்த மாதிரி விச்சஸ்ஸு, அதுக்கப்புறம் வந்து மெர்மைட்ஸ், கடல் கன்னிகள்லாம் கூட இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சாரா கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க. சாரா வந்து போதும் எனக்கு செமையாக தூக்கம் வருது, நீயும் எதையும் யோசிச்சுக்கிட்டு இருக்காத, தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாரா சொல்கிறாங்க. ஆமாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து அப்படியே படுத்து தூங்கிடுறீங்க. சாராவும் வந்து உங்களோட அப்படியே தூங்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வி அவர் ரொம்ப லோன்லியாக அந்த மூன்லைட் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவருடைய ஒரு ஹேண்ட் என்ன பண்ணுவார்னா அவருடைய பேக்கெட்டில் வச்சு தான் அவர் அப்படியே வந்து அந்த இதை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஸோ அவர் ஏன் இவ்வளோ லோன்லியாக இருக்காரு அப்படின்னா, அதுக்கு காரணமே அவருக்கு பிடிச்சவங்க, ரொம்ப ரொம்ப பிடிச்ச அவங்களுடைய கிராண்ட் மதர், அதுக்கப்புறம் அவங்களுடைய கிராண்ட் ஃபாதர் எல்லாருமே வந்து இறந்து போயிட்டாங்க. ஸோ அவர் அப்பையிலிருந்து தான் வந்து ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வந்து இந்த வேம்பியர் வேர்ல்டை ரூல் பண்ணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் அவர் மைண்டில் போயிட்டே இருக்கே தவிர அவர் வேறு எதை பற்றி அவர் யோசிக்கிறதே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் வேம்பியர்ஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாமே வந்து ரொம்பவே வந்து இவரை வந்து ரொம்பவே ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப நல்லவரும் கூட. ஸோ அந்த அளவுக்கு எல்லாருமே வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. வேம்பியர்ஸ் இல்லாமல் பிக்சர்ஸ்லாம் சொல்லியிருக்கல, விச்சஸ், அவங்க எல்லாருமே வந்து இவரை பார்த்தாலே ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும். ஏன்னா இவர் ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாத்தையும் வந்து காப்பாற்றுறாரு. அதாவது காப்பாற்றுறாருன்னா தன்னுடைய வேர்ல்டில் இருக்கிற வேம்பியர்ஸ் யாரையுமே வந்து ஹியூமனை வந்து கடிக்கக்கூடாது, வெறும் அனிமல்ஸோட பிளட்டை மட்டுமே குடிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறையா ரூல்ஸ் அவர் வந்து போடுறாரு. ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். ஸோ அப்படி அவர் வந்து போட்டுட்ருக்காரு. ஆனால் ஒரு கொடுங்கோல் அரசரனு கூட இவரை சொல்லலாம். காரணம் என்னென்னா, அவர் வந்து ஒரு கிரிமினல் இருந்தால் கூட அவங்களுக்கு வந்து தண்டனை கொடுப்பாரு. ஆனால் தண்டனை எப்படி இருக்குன்னா, ரொம்ப சித்திரவதை பண்ணி அப்படி வந்து கொல்லுவார்னே சொல்லலாம். சின்னதாக வந்து எதாவது திருடிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயமா இருந்தால் கூட வந்து ரொம்ப அவர் வந்து ரொம்ப சிவியரான தண்டனையெல்லாம் அவர் வந்து கொடுப்பாரு. ஏன்னா அவருடைய வேர்ல்டு வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும், அவருடைய கிங்டம் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும், எந்த ஒரு குற்றவாளியும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் ரொம்பவே வந்து டெட்டர்மினேஷனோடய இருக்காருன்னே சொல்லலாம். ஸோ அவருடைய கிராண்ட் ஃபாதர் இறக்கிறதுக்கு யார் காரணமாக இருந்திருப்பாங்கன்னா, நான் இன்னொரு கிங்டம்னு சொன்னேன், லூசிஃபர் கிங்டம். ஸோ அந்த கிங்டம் தான் வந்து அவருடைய கிராண்ட் ஃபாதரையும் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வந்து கொண்டிருப்பாங்க. ஸோ அவர்னால் வந்து தன்னுடைய ஃபேமிலியை காப்பாற்ற முடியலையே அப்படிங்கிறதுக்காகவும் ரொம்ப ரொம்ப அவர் வந்து ஃபீல் பண்ணார். என்ன தான் அவங்க 2 பேரும் சாகிறப்ப அவர் வந்து ரொம்ப சின்ன பையனாக இருந்தால் கூட தன்னுடைய ஃபேமிலியை அவர்னால் வந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியலன்னு சொல்லி தான் மேலே அவர் வந்து நிறைய பழியை வந்து அவர் போட்டுக்கிறாரு. ஸோ அதனாலேயும் வந்து அவர் தனிமையாக இருக்கிறாருன்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் கரெக்டாக அவர் வந்து என்ன பண்ணியிருப்பார்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஹியூமன் வேர்ல்டுக்கும் வேம்பியர் வேர்ல்டுக்கும் வந்து வேம்பியர்ஸ் அடிக்கடி போயிட்டுருப்பாங்கன்னு. ஸோ அந்த மாதிரி இவங்களுடைய, அதாவது கிராண்ட் ஃபாதர் கிராண்ட் மதர் இறக்குறப்ப அவர் அந்த வேம்பியர் வேர்ல்டுலேயே இல்லை. ஸோ அவர் அந்த டைமில் என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக என்ன பண்ணுறாரு, ஒரு நியூ வேர்ல்டு இருக்குன்னா அந்த வேர்ல்டுக்குள்ளே என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லி பார்க்க போகல. ஸோ அந்த மாதிரி அவர் வந்து பார்க்க
பார்க்க போகிறாரு ஹியூமன் வேர்ல்டை. ஸோ அந்த டைமில் தான் வந்து இவங்களுடைய அதாவது வியோடைய கிராண்ட் மதர்லாம் இறந்துடுறாங்க. ஸோ அதனாலையும் தன்னால் தான் வந்து இவங்கெல்லாம் இறக்கிறதுக்கு காரணமாக இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு ப்ளேமையும் தன் மேலேயே அவர் வந்து போட்டுக்கிறாரு. ஸோ அதனால தான் அவர் வந்து தனிமையில் இருக்காருன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லை, அவரை சின்ன வயசில் அவர் சின்ன பையனாக இருக்கப்போ அவர் ரொம்ப அழகாக இருப்பார். இப்போயுமே அவர் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கார். ஸோ சின்ன வயசில் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருப்பார். அவர் சிரிச்சானா அப்படியே வந்து உங்களுக்கே தெரியும் வி வந்து எவ்வளோ ஒரு பாக்ஸி ஸ்மைல், அப்படியே அவரோட சிரிப்பில் எத்தனை பேர் விழுந்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி அவர் சிரித்தாலே வந்து எல்லோரும் வந்து மயங்கிடுவாங்கன்னே சொல்லலாம், அந்தளவுக்கு சிரிப்பார். ஸோ அதனால் அவருக்கு வந்து பாக்ஸி ஸ்மைல்னே சொல்லி நிக் நேம்லாம் வச்சுருப்பாங்க. பாக்ஸி ஸ்மைல் பாய் அப்படின்னு சொல்லி நிறைய நிக் நேம் வச்சுருப்பாங்க. அப்படிப்பட்டவராக இப்போ வந்து சிரிக்கவே மாட்டேங்கிறாரு. ஸோ அவர் வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்த பையன் இப்படி ஆகிறதுக்கு காரணமே அவங்களுடைய ஃபேமிலினே சொல்லலாம். ஸோ வேம்பியர்ஸ் ஆக இருந்தாலும் அவருக்குன்னு வந்து ஃபீலிங்ஸ்லாம் இருக்குல்ல. ஸோ அதனால் அவர் வந்து ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிருக்காரு. அவர் இப்படி அந்த சேஞ்ச் ஆனதுக்கு காரணமே வந்து அவருடைய பிடிச்சவங்க எல்லாருமே வந்து அவர் விட்டு போனதுனால தான் வந்து அவர் இப்படி மாறிட்டார்னே சொல்லலாம். ஸோ அதனால் வந்து இன்னொருத்தர் மேலே அவர் வந்து அன்பு காமிக்கிறதுக்கே வந்து ரொம்ப யோசிக்கிறாரு. ஏன்னா தனக்கு பிடிச்சவங்க வந்து நம்ம ரொம்ப விரும்புகிற ஒரு பர்சன் நம்மளை விட்டு போகிறப்ப இருக்கிற அந்த ஃபீலிங் வந்து கண்டிப்பாக யாருனாலையும் தாங்க முடியாது. ஸோ அதனால் நாம் ஏன் வந்து ஒருத்தர் மேலே அவ்வளோ ஃபீலிங்ஸ் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம்லேருந்து தான் வந்து அவர் யாரை பற்றியும் அவர் யார் மேலேயும் அதிகம் அவர் பாசம் வைக்கலேன்னே சொல்லலாம். ஸோ என்ன தான் எல்லாத்தையும் காப்பாற்றணும்னு நினச்சாலும் ரொம்ப அளவு கடந்த அன்பு அவர் யார் மேலேயும் செலுத்துறதே இல்லை. ஸோ ஆல்ரெடி சொல்லிட்டேன் அவர் ரொம்ப அழகானவர்னு. அப்போ கண்டிப்பாக எத்தனை கேர்ள்ஸ் எல்லாம் அவர் பின்னாடி சுற்றிருப்பாங்க. ஆனால் ஒருத்தரை கூட அவர் வந்து பின்னாடி திரும்பி கூட பார்க்க மாட்டார். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல பையன். ஸோ ஒரு குட் பாய் தான் யாருன்னா வேம்பியர் கிங் வந்து வி. சரி, இப்போ அவர் ஏன் வந்து இப்படி அவர் தனிமையில் நின்று பார்த்துட்ருக்காருன்னு சொல்லி ரீசன்லாம் சொல்லிட்டேன். ஸோ இப்போ அவர் வந்து அந்த 3 பார்த்து அவர் வந்து என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்காருன்னா, ஒரு வேம்பியர்னால் அவங்களுக்கு வந்து ஒரு மேட் இருப்பாங்க, அதாவது சோல்மேட்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு மேட்ஸ் இருப்பாங்க. ஸோ அவருடைய தாத்தா என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஒரு வேம்பியராக இருந்தாங்கன்னா அவங்களுடைய மேட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்க தான் வந்து நம்ம கூட வந்து கடைசி வரைக்கும் வந்து இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி தனக்கு வரப்போகிறவங்கள பற்றி வந்து அவருடைய தாத்தா நிறையா சொல்லியிருப்பார். ஸோ அதை பற்றிலாம் வந்து அவர் யோசிச்சுக்கிட்டு அப்படியே கண்ணெல்லாம் கலங்குறாரு. அவர் தாத்தா இதை பற்றிலாம் சொல்லியிருந்தாலும் ஸோ நிறைய டைம் தனிமையில் இருக்கப்போ வந்து நாம் யாரோட வந்து கடைசி வரைக்கும் இருக்க போகிறோமோ, அவள் நம்மளால் வந்து சந்தோஷமாக வச்சுருக்க முடியுமா, அவளையும் வந்து நம்மளால் வந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறதையும் வந்து அவர் நிறைய டைம் வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கார். ஸோ அப்படி தான் அந்த மூன்லைட்டை பார்த்து அவர் வந்து நமக்கு வரப்போகிற சோல்மேட் எப்படி இருக்க போகிறாங்களோ ஸோ அவங்கள நான் வந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நிறையா அவர் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்படி அவர் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கப்போ தான் வந்து நிறைய பேர் அந்த வேம்பயர் வேர்ல்டுலேயே வந்து இங்கே எப்படி வந்து நிறையா மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி அங்கேயும் வந்து நிறைய பேர் நிறைய மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. இல்லை நமக்கெலாம் வந்து மேரேஜ்லாம் செட்டே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றியும் அப்படியே வந்து வி வந்து அப்படியே யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. பைபிளில் வந்து சோல்மேட்டை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப கரெக்டாக வந்து மற்றவங்களாம் வந்து நிறைய ஒய்ஃப்லாம் வச்சுருக்காங்க, அப்படியே வச்சுக்கிட்டு நல்லா சந்தோஷமாக இருக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்தா சாச்சு நமக்குலாம் அதெல்லாம் செட் ஆகாதுப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து அப்படியே வி வந்து அப்படியே யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. பாவம் அவர் வந்து உங்களை பார்க்காத வரைக்கும் தான் இப்படியெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருப்பார். உங்களை பார்த்ததுக்கப்புறம் அவர் எப்படியெல்லாம் சேஞ்ச் ஆக போகிறாரு அப்படிங்கிறது வந்து கதை போக போக அப்படியே உங்களுக்கு தெரியும். ஸோ நான் தான் ஆல்ரெடி சொல்லிட்டேனே, வீக்கு வந்து கம்பல் பண்ணுற பவர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மைண்டை ரீட் பண்ணக்கூடிய பவர் இருக்குது. ஸோ இப்படி அவரெல்லாம் யோசிச்சுக்க டைமில் கரெக்டாக வந்து யார் வராங்கன்னா கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் வராரு. ஸோ அவர் வந்த உடனே அவருக்கு தான் அவருடைய மைண்டை ரீட் பண்ணக்கூடிய அந்த பவர்லாம் இருக்குதுன்னு சொன்னல. ஆனால் யூஸ்வலாக அவர் வந்து யாரை பற்றியும் இந்த மாதிரிலாம் வந்து மைண்ட்லாம் ரீட் பண்ணிருக்க மாட்டார். ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷன் வந்தால் மட்டும்தான் அவர் வந்து ரீட் பண்ணுவார். ஏன்னா மற்றவங்களுக்காக அவர் வந்து ப்ரைவேட் ஸ்பேஸ் தருவார்னு கூட சொல்லலாம். ஸோ முக்கியமாக அவங்களுடைய 6 பிரின்ஸ் அதுக்கப்புறம் பிரின்சஸ் கிட்ட அவர் வந்து இந்த மாதிரி அவருடைய விஷயங்கள் அந்த கம்பல் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் மைண்டில் ரீட் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்களை அவர் வந்து பண்ண மாட்டார். ஏன்னா அவங்களுக்குன்னு அவர் வந்து பர்சனல் ஸ்பேஸ் வந்து அவர் தருவார். ஸோ என்ன தான் அவர் லோன்லியாக ஃபீல் பண்ணாலும் அவங்களுக்காக அவர் வந்து அந்த மாதிரிலாம் வந்து பண்ணிகிட்ருப்பார். ஸோ இப்போ அவர் வந்து அந்த பார்த்துட்டு இருக்கப்போ ஜின் வேற வராரா. ஸோ இந்த மாதிரி நான் வந்து ஹியூமன்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்மளுடைய பேலஸ்க்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் வந்து என்ன பண்ணுறாருன்னா வி கிட்ட சொல்லிகிட்ருக்காரு. வி வந்து எனக்கு ஆல்ரெடி தெரியும், நீ வந்து இங்கே வரப்பே வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிரச்சனையோடு தான் வந்திருப்பான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வியும் வந்து அப்படியே ஜின் கிட்ட
சொல்லிட்டுருக்காரு. சரி சரி நான் வந்து அவங்களை காப்பாற்றுறதுக்காக தான் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு அப்படியே வந்து அவர் சொல்லிட்டுருக்காரு. ஸோ அவர் சொல்லிட்டுருக்கப்பே வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அப்படியே ஒரு ரீவைண்ட் மாதிரி அப்படியே அவர் எல்லாத்தையும் வந்து அப்படியே யோசித்து பார்க்குறாரு. ஸோ அப்படியே அவர் எல்லாத்தையும் ரீவைண்ட் பண்ணிருக்கப்ப கரெக்டாக வந்து உங்களுடைய ஃபேஸ் அவர் அப்படியே வந்து நல்லாவே பார்த்துட்றாருன்னே சொல்லலாம். ஸோ அப்படியே அந்த உங்களுடைய ஃபேஸ் அப்படியே அவருடைய மைண்டில் ரொம்ப ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லலாம். ஸோ வியோட ஏஜ் நான் சொல்லவே இல்லை. ஸோ அவருடைய ஏஜ் வந்து 2000. ஸோ 2000 இயர்ஸாக அவர் வந்து வேம்பேராக வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. ஸோ அப்போ பார்த்துக்கோங்க அங்கே இருக்க வேம்பேர்ஸ் எல்லாத்துக்கும் எவ்வளோ ஏஜ் இருக்கும்னு. ஸோ அப்படி அவர் இந்த 2000 வருஷத்தில் வந்து எந்த ஒரு பொண்ணுமே வந்து 1 மினிட் கூட அவர் வந்து பார்த்ததே கிடையாது. அவர் பார்க்குற அந்த செகண்ட் வந்து 0.0001 செகண்ட் இருக்குல்ல, அந்த செகண்டில் தான் வந்து ஒரு பொண்ணை பார்த்துட்டு அந்த பக்கம் திரும்பிடுவார். ஸோ அப்படிப்பட்டவர் உங்களுடைய ஃபேஸ் அவர் நல்லாவே வந்து மைண்டில் அப்படியே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாரு. அவருக்கு வந்து உங்களோட ஃபேஸ் நல்லாவே வந்து பதிஞ்சிருச்சுன்னே சொல்லலாம். ஸோ அவர் ரீவைண்ட் பண்ணி பார்க்குறப்பே வந்து அவருக்கு வந்து நல்லாவே பதிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன அவர் வந்து சொல்லிட்டுருக்காரா, சரி சரி நம்ம வந்து அவங்கள வந்து எப்படியாவது வந்து பாதுகாப்பாக வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வியும் வந்து ஜின் கிட்ட சொல்லிட்டுருக்காங்க. ஓகே நான் வந்து அதை பற்றியெல்லாம் வந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அவர் வந்து போயிடுறாரு. ஸோ நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்க. ஸோ வியும் வந்து இந்த பக்கம் அதெல்லாம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் அவரும் வந்து தூங்க போகிறாரு. எல்லோரும் கேட்பீங்க வேம்பேர்ஸ்லாம் தூங்குவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. சரி நம்ம கதையில் வந்து வேம்பேர்ஸ்லாம் தூங்குவாங்கன்னு வச்சுக்கலாம். ஏன்னா வேம்பேரே வந்து ஒரு இமேஜினேஷன் ஸ்டோரி தான். ஸோ அப்போ அவங்க தூங்குறதுலாம் வந்து நாம் வச்சுக்கிறது தானே. ஸோ அதனால் வந்து வேம்பேர்ஸ் வந்து இப்போ அவர் வந்து இப்போ தூங்கிட்டுருக்காரு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் மார்னிங் இப்போ வந்து எல்லோரும் எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்ச உடனே என்ன பண்ணுறாங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் எல்லோரும் கீழே வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க மெய்ட்ஸ் எல்லோரும் வந்து சொல்கிறாங்க. ஸோ அதனால் நீங்களும் என்ன பண்ணுறீங்க, சரி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்டு சாரா அப்படி எல்லாத்தையும் கூட்டிகிட்டு அப்படியே வந்து அங்கே இருக்க அந்த டைனிங் டேபிளுக்கு அப்படியே வந்துடுறீங்க. ஸோ அங்கே வந்ததும் வந்து எல்லோரும் அப்படியே ஃபுல்லாக வந்து ஹியூமன் சாப்பிடக்கூடிய நிறையா அந்த தடபுடல் விருந்துன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி அந்த டேபிள் ஃபுல்லாக ஃப்ரூட்ஸ், அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சது மனுஷங்க சாப்பிடக்கூடிய நிறையா ஃப்ரூட்ஸ் நிறையா எல்லாமே இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப நாள் சாப்பிடாம திடீர்னு ஒரு சாப்பாடை காமிச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி நீங்கள் அப்படியே அங்கே இருக்கிற அந்த பிளேட் எல்லாத்தையும் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் மட்டும் இல்லை, உங்களுடைய கிளாஸில் படித்தவங்க எல்லாரும் டீச்சர்ஸும் கூட அப்படியே அதையவே எல்லாரும் அப்படியே வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி நீங்கள் எல்லோரும் அந்த ஃபுட்டையே அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கப்போ கரெக்டாக வந்து அப்படியே ஃபுல்லாக பிரைட் லைட்டில் அப்படியே என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 6 பேர் அப்படியே இப்போ வராங்க. அப்படியே அவங்கள பார்க்குறப்பே வந்து கண்ணெல்லாம் கூசல அந்த மாதிரி இருக்குது. அவங்க பின்னாடி ஃபுல்லாக அப்படியே லைட் எரியுன்னே வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் 2 பிரின்சஸும் வேறு வராங்க. ஸோ சுற்றி இருக்கவங்க எல்லாரும் அப்படியே வந்து அவங்களே பார்க்குறாங்க. ஸோ அப்போ தான் வந்து அங்கே இருக்க மெய்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க, நம்மளுடைய பேலஸோடைய பிரின்ஸ் எல்லோரும் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க அந்த சோல்ஜர்ஸ் அந்த மெய்ட்ஸ் எல்லாருமே வந்து சொல்கிறாங்க. ஸோ அதை பார்த்துட்டு இன்னும் நம்பவே முடியல. பார்க்குறதுக்கே வந்து எவ்வளோ அழகாக இருக்காங்க, ஸ்டோரியில் பார்க்குற மாதிரி வந்து பிரின்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லோரும் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட் நான் சொன்னேனே ரோசி, அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எல்லாருமே வந்து அந்த பிரின்ஸை எல்லாத்தையும் அப்படியே வச்சுக்கண்ணை வாங்காமல் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ எல்லோரும் வந்து ஒரு ஹேண்ட்ஸமான ஒருத்தர் இருந்தாலே எல்லோரும் பார்ப்பாங்க. அப்படியே 6 பேர் ஹேண்ட்ஸமாக வந்தாங்கன்னா எப்படி பார்க்காம இருப்பாங்களா. ஸோ எல்லோரும் அந்த பிரின்ஸையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள்லாம் பிரின்ஸையே பார்த்துட்ருக்கீங்களா? ஆனால் பிரின்சஸ் 2 பேரும் செம்ம அழகாக இருக்காங்க. பார்த்தா அப்படியே நிறைய பசங்க வந்து விழுந்துருவாங்க அந்த அளவுக்கு இருக்காங்க. ஸோ அங்கே இருக்க எல்லா பசங்களும் அந்த பிரின்சஸையே அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள பார்த்த உடனே நீங்களும் வந்து செம்ம அழகாக இருக்காங்கல்ல, நாமெல்லாம் வந்து அவங்களுடைய அழகுக்கு வருவோமா அப்படின்னு வந்து நீங்கள் அப்படியே நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு தான் தெரியல, நீங்களும் வந்து இந்த வேம்பயர் வேர்ல்டில் ஒரு பிரின்சஸாக ஆக போகிறீங்க, ஒரு குயினாக ஆக போகிறீங்கிற விஷயம் வந்து இன்னுமே தெரியாமல் நீங்கள் அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ ஜின்னு வந்து என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து சொல்லியிருந்தேன்ல உங்களுக்கு நான் எல்லாத்தையும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்னு, ஸோ அதுக்கான நேரம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஜின்னு சொல்லிட்டு அப்படியே வராரு. ஸோ இவர் தான் வந்து அப்படின்னு சொல்லி ஆரம்பம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஸோ இவர் ரொம்ப படிப்பாளிப்பா அப்படின்னு வந்து அவர் அப்படியே வந்து சொல்லிட்டுருக்காரு. ஸோ ஆரம்பம் வந்து எல்லாத்துக்கிட்டையும் அவங்க எல்லாத்துலேயும் பார்த்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் இங்கே என்ஜாய் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பம் வந்து அப்படியே அவர் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகுறாரு. ஸோ நீங்கள் அவரை பார்த்த உடனே வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுறீங்க. அவர் கண்டிப்பாக நமக்கு ஒரு பிக் பிரதர் மாதிரி ஒரு அண்ணா மாதிரி இருப்பார் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க. மேபி அவர் பேசுகிற விதம் உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் அப்படி நினைக்கிறீங்க.
அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக நம்மளோட விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து அவர்கிட்ட ஃப்ரீயாகவே வந்து ஷேர் பண்ணலாம், நல்ல அட்வைஸ்லாம் தருவார் அப்படின்னு வந்து உங்களுக்கு மைண்ட்குள்ளே அப்படியே வந்து தோணுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து இவர் தான்ப்பா எங்களுடைய தூங்கு மூஞ்சி சுகா அப்படின்னு சொல்லிட்டு சுகாவை வந்து ஜின் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஸோ அப்படி சொன்ன உடனே சுகா வந்து நல்லா வாயிலே வந்து குத்துறாரு, ஜின்னோட வாயிலேயே. அதுக்கப்புறம் சுகா வந்து நான் தான் வந்து சுகா சாவேஜ் கிங் அப்படின்னு சொல்லி அவரை வந்து அப்படியே அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஸோ நீங்களும் அவர் பார்த்ததும் அவருடைய அந்த க்யூட்டான அந்த ஸ்மைலை பார்த்து அப்படியே வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து இவர் தான்ப்பா எங்களுடைய சன்ஷைன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேஹோப்பை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஜேஹோப்பும் வந்து ஐம் யோர் ஹாப் யோ மை ஹோப்னு சொல்லி அவரும் வந்து ஹோப்னு டைலாக்லாம் விடுறாரு. ஸோ நீங்களும் அதை அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அவர் பார்த்தாலே வந்து அந்த சூரியன்லாம் உதிக்கும் பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி ரொம்ப பிரகாசமாக இருக்கார். உண்மையாலுமே அவருடைய ஸ்மைல் பார்த்தாலே வந்து சன்ஷைன் ஸ்மைல்மாக தான் இருக்குது. ஸோ நீங்களும் அவர் அப்படியே வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஜின் வந்து இவர் தான்ப்பா எங்களுடைய செல்ல பையன் அப்படின்னு சொல்லி ஜிம்மினை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க ஜின்னு. ஆனால் பாவம் அந்த லேண்டுக்கும் நிலத்துக்கும் அவருக்கும் ஒரு ஸ்பெஷல் ரிலேஷன்ஷிப் இருக்குன்னே சொல்லலாம். 2 பேரும் வந்து இணைவு பிரியாதவங்களாகவே இருப்பாங்க. ஏன்னா எப்போ பார்த்தாலும் அவர் வந்து நிற்கவே மாட்டார், எப்போ பார்த்தாலும் அவர் வந்து கீழே தான் விழுந்து கிடப்பார் அப்படின்னு வந்து ஜின் வந்து அப்படியே ஜிமினி நல்லா வச்சு கலாய்க்கிற மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஸோ ஜிமினி வந்து நான் தான் வந்து உங்களுடைய க்யூட் செக்ஸி அண்ட் லவ்லி ஜிமன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் மீனும் வந்து அப்படியே வந்து இன்ட்ரடியூஸ் ஆகுறாரு. அதுக்கப்புறம் யார் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாருன்னா ஜங்குக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஸோ இவர் தான் வந்து எங்களுடைய கோல்டன் மார்க்னே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கையும் வந்து அப்படியே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லை, ரொம்ப செக்ஸியஸ்ட் மேன் கூட அப்படின்னு வந்து ஜெயின் வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஸோ நீங்களும் பார்க்குறீங்க, ஆமாம் உண்மையாலுமே வந்து செக்ஸியஸ்ட் மேன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே வந்து ஜங்குக்கை பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஜிமினும் ஜங்குக்கு 2 பேருமே வந்து அவங்கள பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்ப கண்டிப்பாக இவங்க 2 பேரும் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஆவாங்கன்னு ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் எங்களுடைய 2 இளவரசிங்க யாருன்னு நான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இவங்க தான் வந்து என்னுடைய செல்ல தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு எலனாவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து மீராவையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க யாருன்னா ஆரமோடைய ஒய்ஃப், இன்னொரு பிரின்சஸ் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த இருக்க எல்லாத்தையும் வந்து அவர் ஜின் வந்து அப்படியே இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு பார்த்த உடனே அந்த 2 பிரின்சஸும் வந்து கண்டிப்பாக நம்ம கூட வந்து ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க அப்படின்னு தோணுது. அது மட்டும் இல்லை, அங்கே இருக்க 5 பிரின்ஸ் ஜின்னோட சேர்த்து 6 பிரின்ஸ், அதுக்கப்புறம் அந்த 2 பிரின்சஸ் எல்லாருமே உங்களை பார்த்து நல்லாவே சிரிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் உங்களுடைய ஃப்யூச்சர் வந்து இந்த வேம்பயர் வேர்ல்டில் தான் இருக்குன்னு. அது மட்டும் இல்லை, பியோர் சோல்னாலே வந்து நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி, வேம்பயர்ஸ் எல்லோரும் ஈஸியாகவே வந்து அட்ராக்ட் ஆவாங்கன்னு. ஸோ நீங்கள் தான் ஒரு பியோர் சோலாச்சே. ஸோ அதனால் வந்து அவங்கள பார்க்குறப்ப வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபெமிலியராக இருக்குது. அவங்களோட நாம் என்னமோ வந்து 10 வருஷம்லாம் வாழ்ந்த மாதிரி ரொம்ப ஃபெமிலியராகவே வந்து உங்களுக்கு அவங்கள பார்க்குறப்ப தோணுது. ஸோ அதுக்கப்புறம் ஜின் அவர் வந்து நான் எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன், என்னையும் இன்னொரு தடவை நான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன், நான் தான் வந்து வேர்ல்டு வைட் ஹேண்ட்ஸம் அப்படின்னு சொல்லி நான் தான் என்னோட பேர் ஜின் அப்படின்னு வந்து மறுபடியும் வந்து ஜின் அவரே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஸோ அதை கேட்டு அங்கே இருக்கவங்க போதுட்டா ரொம்ப ஓவராக வந்து எல்லாத்தையும் பில்டப் பண்ணுறவங்க பேர் எங்களை எல்லாத்தையும் நோஸ் கட் பண்ணிட்டு நீ மட்டும் வந்து வேர்ல்டு வைட் ஹேண்ட்ஸம் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் வந்து அப்படியே சொல்லிட்டு இருக்காரு. இப்படிலாம் வந்து எல்லாத்துக்கும் என்னை வந்து இன்சல்ட்டாக பண்ணாதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு வந்து சொல்கிறாரு. நீ மட்டும் எங்களை எல்லாத்தையும் வந்து இன்சல்ட் பண்ணுற மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன், நாங்கள் மட்டும் வந்து இன்சல்ட்லாம் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் சொல்லிட்டு இருக்காரு. சரி இதெல்லாம் வந்து நம்ம அப்புறமே பேசிக்கலாம், ஃபஸ்ட்டு வந்து சாப்பிட போகலாம் வாங்க, எல்லோரும் ரொம்ப காத்துக்கிட்டு இருப்பாங்க, ஏன்னா எல்லோரும் ரொம்ப பசியில் இருப்பாங்க, ஸோ அதனால் நம்ம சாப்பிட போகலாம் அப்படின்னு வந்து ஜின் சொல்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் எல்லாரும் அப்படியே வந்து அந்த டைனிங் டேபிள் அப்படியே உட்காந்துருக்கீங்க. ஜின்னை வச்சு நல்லா அந்த எல்லாரும் கலாய்ச்சிட்ருக்காங்க, எங்களை எப்படியெல்லாம் சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வச்சு கலாய்ச்சிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் அதெல்லாம் பார்த்து அப்படியே எல்லோரும் சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்கப்போ கரெக்டாக வந்து லீ சொன்னல, டீச்சர் லீ என்னென்னா, சரி நீங்கள் எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க, இந்த வேர்ல்டுடைய கிங்கு அவர் எங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு லீ வந்து கேட்குறாரு. ஸோ அப்படியே அந்த கிங்கை பற்றி கேட்குறப்ப கரெக்டாக வந்து எல்லோரும் அப்படியே ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. ஸோ பார்த்துக்கிட்டு சாரி, அவர் வந்து யூஸ்வலாகவே வந்து அடிக்கடிலாம் அவர் வந்து வரமாட்டார் இங்கே அப்படின்னு வந்து அவர் வந்து அப்படியே சொல்லிகிட்ருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் சாப்பிட்றது கூட அவர் வந்து எங்களோடலாம் உட்காந்து சாப்பிட மாட்டார் அப்படின்னு வந்து ஜின் வந்து அப்படியே சொல்லிகிட்ருக்காரு. ஸோ அதை சொன்னதும் வந்து அந்த ரேயான் இருக்காங்க அவர் பார்த்தீங்களா, அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்ன நாங்கள்லாம் வந்திருக்கோம், எங்களை வந்து வரவேற்க கூட அவர் வரக்கூடாதா அப்படின்னு வந்து ரேயான் சொல்லிகிட்ருக்காரு. ஒரு ஹியூமன் பீங்கை போய் வேம்பயர் வந்து வரவேற்கணுமாம்மா, அதுவும் அந்த வேர்ல்டோடைய கிங்கு
வேம்பியருடைய கிங்கான வி வந்து வரவேற்கணுமா உள்ள பார்த்தீங்களா ரேயானுக்கு. ஸோ அதனால் அவர் சொன்னதும் வந்து என்னதான் வந்து இப்படிலாம் பேசினாலும் அங்கே இருக்க அந்த ஆரமாகட்டும் சுகா யாருமே வந்து கோப்படாமல் அப்படியே வந்து, ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியுமே அவங்களோட மைண்டை ரீட் பண்ணக்கூடிய பவர்ஸ் தான் அங்கே எல்லாத்துக்கும் இருக்குல்ல. ஸோ அதனால் வந்து அவங்க எதுவுமே வந்து திட்டாமல் அவர் அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எல்லோரும் சொல்கிறாங்க. ஸோ நீங்களாம் ரொம்ப கவலைப்படாதீங்க, நீங்கள் வந்து சாப்பிடுங்க, கண்டிப்பாக அவர் வந்து உங்களெல்லாம் பார்க்க வருவார் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பம் சொல்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டாங்க. ஸோ நல்லா வெளுத்து கட்டுறீங்க. ஸோ வெளுத்து கட்டினதுக்கப்புறம் அப்படியே வந்து எங்களுக்கெல்லாம் ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க எல்லோரும் போயிடுறாங்க. ஸோ பிரின்சஸ் எல்லாருமே வந்து அவங்களுக்குன்னு ஒரு இளவரசி அப்படின்னா அவங்களுக்குன்னு தனி ஒர்க்ஸ்லாம் இருக்குல்ல. ஸோ நாங்கள் அதை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் அப்படியே போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் எல்லாருமே வந்து பிரின்ஸ் எல்லாருமே போயிடுறாங்க. கூட எப்போ பார்த்தாலும் கூட யார் இருக்காங்கன்னா ஜின் இருக்காங்க. ஸோ ஜின் அவரும் வராரு. ஸோ கூடவே வந்து நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் அப்புறம் ஜங்குக்கு 2 பேருமே வராங்க. ஸோ 3 பேருமே அப்படியே உங்களுக்கு கம்பெனி கொடுக்கறதுக்காக அப்படியே வந்து வராங்க. ஸோ அவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே இருக்கிற எல்லா விஷயங்களும் வந்து அப்படியே காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. மெயினாக பேலஸ் சுற்றி என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்படியே வந்து எல்லாத்துக்கிட்டையும் அப்படியே காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து பார்க்குறப்ப உங்களை மட்டும் ரொம்ப சிரித்து பார்க்குறாங்க. ஏன்னா அவங்க எல்லாத்துக்கும் தெரியும் நீங்கள் தான் வந்து இந்த வேம்பயர் வேர்ல்டுக்கு ஒரு பிரின்சஸ் ஆக போகிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அதனால தான் வந்து அவங்க எல்லாருமே வந்து உங்களை அப்படி பார்க்குறாங்கன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். காரணம் நீங்கள் அந்த வேர்ல்டில் ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணீங்க. உங்களோட பேரண்ட்ஸ் கூட உங்களை கண்டுக்கவே இல்லை. ஆனால் இந்த வேர்ல்டில் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. எல்லோரும் வந்து உங்களை வந்து நல்லாவே ட்ரீட் பண்ணுறாங்க. எஸ்பெஷலாக வந்து அங்கே இருக்க பிரின்ஸ் அப்புறம் பிரின்சஸ் எல்லாருமே வந்து என்னமோ வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி உங்களை அப்படியே வந்து ட்ரீட் பண்ணுறாங்க. ஸோ அதை பார்க்குறப்பே உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சொன்னால அந்த ரிவர், ஸோ அந்த இடத்துக்கு வந்து அப்படியே ஜின் வந்து உங்களை அப்படியே கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ அங்கே போகிறப்ப சடனாக அப்படியே வந்து கல்லெல்லாம் அப்படியே சரிக்கிட்டு அப்படியே நீங்கள் கீழே விழ போகிற மாதிரி இருக்கீங்க. அதாவது அந்த ரிவருக்குள்ளே கரெக்டாக வந்து ஜின் அப்படியே உங்களை பிடிச்சி அப்படியே ஒரு ரொட்டேட் பண்ணி அப்படி நிற்கிறாரு. அங்கே இருக்கவங்க எல்லோரும் என்னமோ வந்து ஒரு ரொமான்டிக் மூவி நடக்கிற மாதிரி அப்படியே அங்கே இருக்கவங்களாம் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒருத்திக்கு மட்டும் அப்படியே வந்து செம இரிட்டேட் ஆகுதுன்னே சொல்லலாம். அது வந்து ரோசிக்கு தான். ஸோ ரோசிக்கு வந்து அப்படியே உங்களை பார்த்த உடனே வந்து செம்ம இரிட்டேட் ஆகுது. இப்போ அவங்க இந்த வேர்ல்டுக்கு வந்தால் பிடிச்ச ரேயானை அவங்க கண்டுக்கவே கிடையாது. ஏன்னா ரேயான் வந்து ரொம்ப தைரியசாலியெல்லாம் நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் வேம்பயர் வந்துட்டாருங்கிறப்ப வந்து போய் வந்து ரோசி பின்னாடியே போய் ரேயான்லாம் போய் ஒளிஞ்சிக்கிட்டாரு. ஸோ அதனால் வந்து ரேயான் மேலே ரோசிக்கு இருந்த அந்த அட்ராக்ஷன் அந்த லவ்வே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போயிடுச்சுனே சொல்லலாம். ஸோ இப்போ வந்து என்னென்னா இங்கே இருக்கிற பிரின்ஸ் எல்லாத்தையும் பார்த்த உடனே வந்து அவங்க மேலே தான் வந்து ரொம்ப லவ் இருக்குதுங்க மாதிரி அவங்க வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இங்கே இருக்க பிரின்ஸ் எல்லாத்தையும் பார்த்த உடனே வந்து ரேயானே மறந்து போயிட்டாங்க அப்படின்னே வந்து வச்சுக்கலாம். ஸோ அப்படி அந்த ஜின் வந்து உங்களை ரொட்டேட் பண்ணுறாங்களா. ஸோ அதை பார்த்த உடனே வந்து செம ரொட்டேட் ஆகுது. எப்போ பார்த்தாலும் ஏன் எல்லோரும் இவளுக்கு மட்டும் ரொம்ப ஒரு ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு செம கடுப்பில் இருக்காங்க ரோசி. ஸோ அதுக்கப்புறம் வந்து தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து அப்படியே சொல்கிறீங்க. நமக்குள்ளே எதுக்கு தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு அப்படியே சொல்லிட்டு இருக்காரு. நீ வந்து என்னை பிரின்ஸ்லாம் கூப்பிட வேணாம், நீ வந்து என்னை ஜின்னுனே கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னும் அப்படியே சொல்லிட்டுருக்காரு. அதுக்கப்புறம் ஜிமின் ஜங்குக்கு 2 பேருமே வந்து ஆமாம்மா நீங்கள் எங்கள் யாரையுமே வந்து பிரின்ஸ் கூப்பிட வேணாம், எங்களை வந்து நீ பேர் சொல்லியே கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஜங்குக் 2 பேருமே அப்படியே உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. கூடவே வந்து சாராவும் இருக்காங்க. ஸோ இப்படியே வந்து அந்த பேலஸ் சுற்றியே வந்து அப்படியே எல்லா பக்கமும் அப்படியே சுற்றி பார்த்துட்ருக்கீங்க. அங்கே நிறையா ரொம்ப இமேஜினேஷனில் இருக்க மாதிரி அந்த ஃப்ளார்ஸு அப்படியே பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக எல்லாமே இருக்குது. அதெல்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அப்படியே வந்து கொஞ்சம் போக போக வந்து அப்படியே நைட் டைம் ஆகிடுது. ஸோ அதனால் மறுபடியும் டின்னருக்கு கூப்பிடுறாங்க. ஸோ எல்லோரும் சாப்பிட்றதுக்கு மறுபடியும் வந்து போகிறாங்க. எல்லாம் இருக்காங்க. ஆனால் நீங்கள் மட்டும் வந்து ஒருத்தர் தேடிக்கிட்டே இருக்கீங்க. அது வேறு யாரும் இல்லை, பிஏ தான் தேடிக்கிட்டே இருக்கீங்க. பின்ன எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. அவரை மட்டும் வந்து உங்கள்ட்ட ரொம்ப டிஸ்கிரைப் பண்ணிலாம் சொன்னாங்க. ஆனால் அவர் எப்படி இருப்பார் பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆர்வம் இருக்கும் தானே. ஸோ அதனால் நீங்களும் வந்து அவர் எப்போ வருவார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எப்படிலாம் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அவரை பற்றியே நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஏன் நீங்கள் அவரை பற்றி நினைக்கிறீங்க அப்படின்னு கூட வந்து உங்களுக்கு ஒன்றும் புரியல. ஸோ அவர் எப்படி இருப்பார் அப்படின்னு சொல்லி அப்படியே நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் எல்லோரும் அப்படியே சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வழக்கம் போல் என்ன ரூமுக்கு வந்துடுறீங்க. ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் சாராவும் நீங்களும் அப்படியே பேசிகிட்டு இருக்கீங்க. பாத்தியா இங்கே இருக்கவங்க எல்லாருமே வந்து வேம்பயர்ஸ் மாதிரி நம்மளை
ட்ரீட் பண்ணுறதே இல்லை, எல்லாருமே வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ட்ரீட் பண்ணுறாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு சாரா கிட்ட நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்க. ஆமாம் ஆமாம், பட் ஆனால் அங்கே இருக்கவங்க எல்லாருமே வந்து உன்னை ரொம்பவே வந்து ஸ்பெஷலாகவே ட்ரீட் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சாராவும் சொல்லிட்டுருக்காங்க. ஸோ நீங்களும் வந்து ஆமாம், என்னை வந்து ஏன் இவங்க எல்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ட்ரீட் பண்ணுறாங்க, என்னமோ வந்து என்னுடைய ரொம்ப காலத்து ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட எப்படி பேசுவாங்க அந்த மாதிரி எல்லோரும் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம். ஸோ அதனால் நீங்களும் வந்து அதை இன்றைக்கி வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்துச்சு, நீங்கள் போட்டிருக்க ட்ரெஸ், ஏன்னா நீங்கள் வந்து இப்போ வேம்பயர் வேர்ல்டுக்குள்ளே வந்துட்டிங்களா, ஸோ நீங்கள் வந்து ஒரு அப்படியே அந்த வேர்ல்டுக்கே சேஞ்ச் ஆன மாதிரி ஒரு இன்னொரு ட்ரெஸ்ஸை அப்படியே போட்டிருக்கீங்க, பார்க்கவே ரொம்ப அழகாக. ஸோ முட்டிக்கு மேலே வரைக்கும் தான் நீங்கள் ட்ரெஸ் போடுவீங்க நான் சொன்னேன் இந்த வேர்ல்டில். ஆனால் இந்த வேர்ல்டில் அப்படியே பார்பிஸ்லாம் போட்டிருப்பாங்களே, ஸோ அந்த மாதிரிலாம் ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, பார்க்கவே வந்து ரொம்ப அழகாக இருக்கீங்கன்னே சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ட்ரெஸ்லாம் போட்டிருக்கனால நீங்கள் வந்து அதை பற்றிலாம் அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் வந்து நம்மளால் வந்து கிங்கை பார்க்க முடியாமல் போயிடுச்சு, அவர் எப்படி இருப்பாரோ அப்படின்னு சொல்லி அப்படியே வந்து கிங்கை பற்றி அப்படியே நினச்சிக்கிட்டே வந்து அந்த மூன் லைட்டை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. சரி சரி, ரொம்பலாம் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்க வேணாம், மூளை குழம்பி கீழே வந்துட போகுது அப்படின்னு சொல்லிட்டு சாராவும் நீங்களும் அப்படியே வந்து தூங்க ஆரம்பிச்சிடுறீங்க. ஸோ அப்படி நீங்கள் தூங்கிட்டுருக்கப்ப கரெக்டாக வந்து ஒரு 2 o'clock அப்படிங்கிற அந்த டைமில் என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு அப்படியே வந்து தண்ணி தாகம் எடுக்குது. ஸோ ரொம்ப தாகமாக இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அங்கெல்லாமே வந்து ஜக்லாம் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி ஜக்லாம் இருக்குது. அங்கே தண்ணி பார்க்குறீங்க, ஆனால் தண்ணி இல்லவே இல்லை ரூம்குள்ளே. சரி சாராவை போய் எழுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா சாரா செம்ம தூங்கிட்டுருக்காங்க. சாரா சாரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து எழுப்புறீங்க, ஆனால் சாரா எந்திரிக்கவே இல்லை, செம்ம தூங்கும், அப்படி செம்மையாக தூங்கிட்டுருக்காங்க, அடிச்சு படமே தூங்கிட்டுருக்காங்க. எழுப்புறீங்க, ஆனால் அவங்க வந்து எந்திரிக்கவே இல்லை. சரி நாமளே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து அப்படியே ரொம்ப தைரியசாலி மாதிரி அப்படியே அந்த ஜாக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே வந்து வெளியே போகிறீங்க. இருந்தாலும் உள்ளுக்குள்ளே பயம், என்னடா இந்த நைட் நேரத்தில் நம்ம வெளியே போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு. வெளியேனா வந்து வெளியே கிடையாது, பேலஸ்குள்ளே தான், பட் ஆனால் பேலஸே வந்து பெரிய பங்களா மாதிரி இருக்குது. ஸோ அப்படி இருக்கப்போ வந்து ரூம் விட்டு வெளியே போகிறதுனால கொஞ்சம் பயம் இருக்கும் தானே. ஸோ அதனால் நீங்களும் அப்படியே பயத்தோடையே வந்து அந்த ஜக்கை எடுத்துக்கிட்டு அப்படியே வெளியே போகிறீங்க. ஸோ வெளியே போனால் யாரையுமே இல்லை, ஏன்னா வந்து வேம்பர்ஸ் யாருமே வந்து இந்த மாதிரி காவலுக்குலாம் இருக்க மாட்டாங்க. சடனாக வந்து ஒரு ஹியூமன் இருந்தாங்கன்னா அவங்களுடைய அந்த ஸ்மெல்னாலே அவங்க வந்து அட்ராக்ட் ஆகியே வந்து அந்த இடத்துக்கு வந்துடுவாங்கன்னே சொல்லலாம். ஸோ அதனாலே வந்து சோல்ஜர்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப நேரம் வந்து உங்களை அப்படியே வந்து வாட்ச் பண்ணிட்டுருப்பாங்க, அப்படிலாம் கிடையாது. ஸோ உங்களுக்கு யாருக்கு என்ன ஹெல்ப்னாலும் சடனாக வந்து அவங்க வந்துடுவாங்க. ஸோ நீங்கள் இருந்த ரூம், அது மட்டும் இல்லாமல் ஹியூமன்ஸ் எல்லாருமே இருந்தாங்கல்ல, அந்த ரூம் எல்லாத்துலேயும் வந்து ஒன் டைப் ஆஃப் சென்ட் வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சென்ட் இருந்துச்சுன்னா அவங்களால வந்து இந்த இடத்துல ஹியூமன் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியாது. காரணம் என்னென்னா உங்களை வந்து காப்பாற்றுறதுக்காக, அது மற்ற அந்த லூசிஃபர் கிங்டத்தில் இருந்து உங்களை காப்பாற்றுறதுக்காக தான் அந்த மாதிரி சென்ட்டை வந்து இங்கே இருக்கவங்க எல்லாம் அப்படியே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுடைய ரூம்ஸ்லாம். ஸோ அதனால் நீங்கள் அந்த ரூமில் இருக்க வரைக்கும் சேஃப் தான். ஸோ வெளியே வந்தீங்கன்னா எந்த வேம்பராக இருந்தாலும் ஒரு ஹியூமன் இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் வந்து அவங்களால வந்து ரெகக்னைஸ் பண்ண முடியும்னே சொல்லலாம். ஸோ அப்படி நீங்கள் வெளியே வந்துடுறீங்க, உங்களுக்கு எந்த பக்கம் போகிறது வழியே தெரியல, வழி கேட்கலான்னு கூட ஒரு ஆள் கூட இல்லை, இந்த பக்கம் போகிறதா அந்த பக்கம் போகிறதா இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. கிச்சன் டின்னர்லாம் பக்கத்தில் தான் இருக்கும், ஸோ அங்கேருந்து தான் வந்திருப்பீங்க. பட் ஆனால் சாரா கிட்ட பேசிக்கிட்டே வந்து போகிற வழியெல்லாம் மறந்துருப்பீங்க. ஸோ அதனால் இப்போ எந்த பக்கம் போகிறதுன்னு சொல்லி ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. சரி இந்த பக்கம் போகலாமா அந்த பக்கம் போகலாமான்னு போயிட்டுருக்கப்போ ரொம்ப இருட்டாக இருக்குது, யாரோ உங்களை அப்படியே வாட்ச் பண்ணிட்டுருக்க மாதிரி இருக்குது. உள்ளுக்குள்ளே பயம், பேசாமல் பின்னாடி திரும்பி போயிடலாமா அப்படின்னு கூட யோசிக்கிறீங்க. இல்லை வந்துட்டோம், நம்ம வந்து தண்ணியை எடுத்துகிட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட மைண்ட்குள்ளே தோணுது. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே நடந்து போயிட்டே இருக்கீங்க. ஸோ அப்படியே போயிட்டுருக்கப்போ சடனாக ஒருத்தர் வந்து இந்த நேரத்தில் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ யாருடா இது இப்படி ஒரு வயசில் கேட்குறாங்கன்னு சொல்லி அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. திரும்பி பார்த்தா கிறிஷ், நான் ஆல்ரெடி சொன்னேன், அதாவது வந்து சோல்ஜர், அவர் வந்து ரொம்ப நம்பிக்கையுள்ள வியோடைய ஒரு நம்பிக்கையுள்ள ஒரு ஃப்ரெண்ட், ஒரு சோல்ஜர்னே சொல்லலாம். அவர் தான் வந்து கிருஷ்ணன் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ அவர் வந்து சொல்கிறாரு, இந்த நேரத்தில் இந்த டைமில் நீ வந்து இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து கேட்குறாரு. ஸோ நீங்களும் வந்து எனக்கு ரொம்ப தாகமாக இருந்துச்சு, ஸோ அதனால் வந்து நான் தண்ணி குடிக்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்கிறீங்க. ஆனால் எனக்கு வழி தெரியல எங்கே போகிறதுன்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லிட்டுருக்கீங்க. ஸோ அந்த சோல்ஜர் வந்து சரி இந்த வழியில் போங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து வழியை காமிக்கிறாங்க. நான் வந்து உங்க கூட வரலாம், பட் ஆனால் வந்து இப்போ சடனாக வந்து எங்களை வேறு இப்போ வந்து கூப்பிடுறாங்க, ஸோ நான் வந்து போயே ஆகணும். ஸோ இப்போ வந்து எங்களால் வந்து இப்போ என்னால் வர முடியல
அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிறிஷு வந்து அவர் வந்து சொல்லிட்டுருக்காரு. ஸோ நீங்களும் வந்து இல்லை பரவாயில்ல, நானே வந்து போய்க்கிறேன், நீங்கள் வழி சொல்லிட்டீங்களா, ரொம்பவே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்கிறீங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்களும் வந்து அவர் சொன்ன வழியிலேயே அப்படியே போயிட்டுருக்கீங்க. ஸோ அப்படி போயிட்டுருக்கப்ப வந்து அப்படியே தண்ணி குடிச்சிட்ருக்கீங்க. ஆனால் அப்பயும் வந்து உங்களை யாரோ வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்படியே உங்களுக்கு வந்து தோணிகிட்டே இருக்குது. ஸோ அப்படி தண்ணி குடிச்சு அப்படியே திரும்புறீங்க. திரும்பினா அப்படியே யாரோ திரும்ப அப்படி இடிச்சிடுறீங்க. உங்களுக்கு அவர் யார் மேலே இடிச்சிங்கன்னு சொல்லி உங்களுக்கு தெரியவே இல்லை. உங்களுடைய ஃபேஸ் அப்படியே வந்து அவருடைய செஸ்ட் மேலே இருக்குது. யார் மேலே இடித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபேஸை பார்க்கலாம்னு சொல்லி அப்படியே பார்க்குறீங்க. மேலே நிமிர்ந்து அப்படியே பார்க்குறீங்க. அவருடைய ஃபுல் ஃபேஸும் வந்து கவர்ட் ஆகிருக்கு. அதாவது கவர்டுனா அவர் வந்து மாஸ்க் போட்டிருக்காரு. ஸோ அவருடைய ஐ மட்டும்தான் வந்து உங்களுக்கு தெரியுது. ஸோ அவருடைய கண் பார்க்கறதுக்கே வந்து ஒரு அட்ராக்டிவான கண். வேம்பராக இருந்தாலும் ரெட்டிஷாக இருந்தாலும் அது வந்து ஒரு அட்ராக்டிவான கண்ணாக இருக்குது. ஸோ அவரோட கண்ணை மட்டும் தான் நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. பார்த்த உடனே அவர் அப்படியே உங்களையே அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்படியே 2 பேத்துக்குள்ள கேப் கொஞ்சம் கூட இல்லை. நீங்கள் அவர் அப்படியே போய் இடிச்சுட்டு அப்படியே வந்து 2 பேர் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அவர் வந்து இந்த நேரத்தில் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காரு. நீங்கள் இடிச்சதில் அவர் என்ன பண்ணுறாருன்னா உங்களை பிடிக்கிறதுக்காக வந்து அவருடைய கை இருக்குல்ல, ஸோ அப்படியே வந்து அவர் கையை வந்து அப்படியே உங்களுக்கு இடுப்பில் அப்படியே பிடிச்சி அவர் அப்படியே வந்து அப்படியே 2 பேர் அப்படியே க்ளோஸ்அப்பில் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. ஸோ அவர் வந்து கேட்குறாரு. அவர் வேறு யாரும் இல்லை, வி தான். ஸோ அவர் வந்து இந்த நேரத்தில் என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. ஸோ உங்களுக்கு அப்படியே எதுவுமே புரியாமல் அப்படியே அவரே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா அவரோட வாய்ஸ் அவ்வளோ கணீர்னு அப்படியே கேட்குது. இந்த இடத்துலலாம் வந்து ஹியூமன்ஸ் வர்றது வந்து அவ்வளோ சேஃப் கிடையாது. ரூம்குள்ளே மட்டும்தான் வந்து சேஃபாக இருக்க முடியும். காரணம் அந்த சென்ட் இருக்கிறதுனால வந்து வேம்பையர்ஸ்னால அவ்வளோ சீக்கிரம் வந்து ஹியூமன்ஸ் இருக்கிறத வந்து ரெகக்னைஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வியூ வந்து அப்படியே வந்து சொல்லிட்டுருக்காரு. உங்களுக்கு அப்படியா, சரி நான் வந்து இந்த மாதிரி எனக்கு ரொம்ப தாகமாக இருந்துச்சு, நான் அதனால் தண்ணி குடிக்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதுக்காக வந்தீங்க அப்படிங்கிற ரீசனையும் வந்து அப்படியே வந்து கிட்ட சொல்லிகிட்ருக்கீங்க. எனக்கு வழி தெரியல, ஸோ அதனால தான் நான் வந்து ரொம்ப நேரம் தடுமாறி இந்த இடத்துக்கு வந்தேன் அப்படின்னு வந்து நீங்கள் வந்து உங்களுடைய கதையெல்லாம் அப்படியே சொல்கிறீங்க கிட்ட. நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வியூ சொல்கிறாரு. ஸோ சொல்லி முடிச்சதுக்கு உடனே அவர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளார அதுக்குள்ளே அப்படியே வந்து உங்களை அப்படியே மின்னல் வேகத்தில் அப்படியே வந்து ஒரு ரூமுக்கு முன்னாடி அப்படியே வந்து கூட்டிகிட்டு போயிட்டாரு. உங்களுக்கு எப்படிடா அவ்வளோ ஸ்பீடாக வந்து இந்த இடத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியல. உங்களுக்கு வந்து ஆச்சரியம் தாங்க முடியல. இவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணி அந்த இடத்துக்கு போனோம், அதுக்குள்ளே அவர் பாட்டுக்கு நம்மளை இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வந்துட்டாரு. வேம்பையர்ஸ்லாம் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே தேங்க்யூ என்னை வந்து ரூம் வரைக்கும் கூட்டிகிட்டு வந்து விட்டதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீக்கிட்டேயும் அப்படியே தேங்க்யூ சொல்லிட்டுருக்கீங்க. அதுக்கப்புறம் வியூ வந்து இனிமேல் வந்து வெளியெல்லாம் வந்து இந்த டைமில் வந்து வெளியே வராத அப்படின்னு சொல்லிட்டு வியூ வந்து சொல்லிட்டு அப்படியே வந்து கிளம்புறாரு. நீங்கள் கரெக்டாக வந்து ஆமாம் நான் கேட்க மறந்துட்டேன், நீங்கள் யார், நான் வந்து இந்த பேலஸ்லேயே உங்களை பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து என்னமோ தைரியசாலி மாதிரி அப்படியே வந்து கிட்ட கேட்குறீங்க. அவர் வந்து எதுவுமே சொல்லாமல் அப்படியே சிரிச்சுக்கிட்டே வந்து என்னோட பேர் தான் கிம் டே கியோங் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு அப்படியே அந்த இடத்துல அப்படியே கிளம்பி போகிறாரு. உங்களுக்கு ஒன்றும் புரியல. இன்ன வரைக்கும் நம்ம பேசினது எல்லாமே வந்து வேம்பையருடைய கிங்கு கூடயா பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஒரு நிமிஷம் அப்படியே ஷாக் ஆகிட்டீங்க சொல்லலாம். ஆனால் இன்னும் நீங்கள் அவரோட ஃபேஸை பார்க்கல. ஸோ அவருடைய அந்த கண்ணை மட்டும் தான் நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்க. காரணம் அவர் வந்து மாஸ்க் போட்டிருக்காரு. அவர் வந்து நைட் நேரத்தில் வந்து இங்கே இந்த வேம்பையர் வேர்ல்டில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி அவர் வந்து வாட்ச் பண்ணுறதுக்காக வந்து மாஸ்க் போட்டு அவர் வந்து போவார். ஸோ மாஸ்க் எப்படின்னா அவருடைய கண்ணில் மட்டும் அவர் வந்து மாஸ்க் போட்டுக்குவார். ஸோ வந்து பார்த்தாலே அவரோட ஃபுல் ஃபேஸ்லாம் தெரியாது, அவரோட ஐ மட்டும் தான் தெரியும். ஸோ அப்படி இருக்கப்ப நீங்கள் ஒரு ஃபேஸ் பார்க்கலையா, போச்சு, நம்ம வந்து ஒரு கிங் மேலேயே மோதிட்டோம், அவர்கிட்டயே அவ்வளோ நேரம் நம்ம வந்து தைரியசாலியாட்ட பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒன்றும் புரியல. வியை பற்றி வந்து என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க. அவர் வந்து ரொம்ப கோவப்பட்டார்னா அவர் என்ன பண்ணுவார்னே தெரியாது. ஆல்ரெடி ஜின் வேறு நிறைய டைலாக் விட்டுருப்பார். அவர் நினச்சா அப்படியே ஒரு நிமிஷத்தில் எல்லாத்தையும் வந்து சாவடிச்சிடுவார் அப்படின்னு சொல்லலாம் வேறு ஜின் சொல்லியிருப்பாரு. ஸோ அதெல்லாம் அப்படியே யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நாம் வேறு அவர்கிட்ட ரொம்ப தொண வேறு நிறையா பேசினோமே அப்படின்னு வந்து நீங்கள் அப்படியே நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ போச்சு, இனிமேல் என்ன நடக்க போதோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறாருனா, நாம் ஏன் வந்து அவளை அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தோம், ஒருவேளை அவளுடைய சோல் தான் இதுக்கெல்லாமே காரணமாக. ஏன்னா நீங்கள் தான் வந்து ஒரு பியோர் சோல்னு அங்கே இருக்கவங்க எல்லாத்துக்குமே தெரியும். நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், பியோர் சோல்னால் வந்து ஈஸியாகவே வந்து வேம்பையர்ஸ் எல்லாரும் வந்து அட்ராக்ட் ஆவாங்க. ஸோ ஒருவேளை வந்து அவள் பியோர் சோல்னால தான் வந்து நம்ம அவளை வந்து பார்த்துக்கிட்டே இருந்தோமோ அப்படின்னு சொல்லிட்டு வியூ வந்து அப்படியே நினச்சிக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த பக்கம் நீங்கள் வந்து வியை நினச்சிக்கிட்டு இருக்கீங்க.
போச்சு நம்ம மாட்டிக்கிட்டோம், நம்ம போய் ஒரு கிங்கிக்கிட்டேயே போய் நம்ம வந்து இடிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லி அவரை பற்றி நீங்கள் அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. இன்னொரு பக்கம் அவர் வந்து நான் ஏன் வந்து அவளை பார்த்துக்கிட்டே இருந்தேன், அவளை கூட இருக்கப்போ வந்து அவளையே இன்னும் பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தோணுது அப்படின்லாம் வந்து நினச்சிக்கிட்டு இருக்காரு. ஸோ இதோட இந்த பார்ட் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்ட் நான் வந்து கூடிய சீக்கிரமாகவே போடுறேன். சரி, இன்றைக்கான எஃப்எஃப் முடிஞ்சிச்சுல. ஸோ நம்ம வந்து இன்றைக்கான மீம்ஸ் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம ரொம்பலாம் பார்க்கணும்னா ஒரு 2 மீம் தான். ஏன்னா உங்கள்கிட்ட ஒருத்தங்க கேட்குறாங்க, நீ எப்போ வந்து பிடிஎஸை லவ் பண்ணுறதை நிறுத்த போகிற அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட பதில் எல்லாமே நோ தான். ஆனால் அதுக்கு வந்து எப்படி ஆன்சர் பண்ணுறீங்கன்னா, எப்போ இந்த துணியெல்லாம் வந்து காயுதோ அப்போ தான் நான் வந்து பிடிஎஸை லவ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்கீங்க. அவரு வந்து சரிடா அப்போ அந்த துணி சீக்கிரமாக காஞ்சிடும்னு சொல்லிட்டு அந்த துணியை பார்த்தா அந்த துணி எங்கே இருக்குது, கடலுக்கு அடியே இருக்குது. நீங்களே சொல்லுங்கள், அப்புறம் எப்படி அந்த துணி வந்து அப்படியே காயும். ஸோ அந்த துணி காயறது ஒன்று, நாங்கள் பிடிஎஸ் லவ் பண்ணுறத ஸ்டாப் பண்ணுறது ஒன்று. கண்டிப்பாக வந்து எப்பயும் அந்த துணியும் காயாது, எங்களோட லவ்வும் வந்து ஸ்டாப் ஆகவே ஆகாது அப்படின்னு வந்து நீங்கள் வந்து அப்படியே சொல்லிட்டுருக்கீங்க. இன்னொரு மீம் என்னென்னா, சடனாக வந்து பிடிஎஸை வந்து இப்போ டிவியில் போடுறாங்க. ஸோ பிடிஎஸோட சாங்ஸ்லாம் டிவியில் போட்டாங்கன்னா நம்மளோட ரியாக்ஷனை பார்க்கணுமே. அப்போ அப்படியே வந்து சும்மா அப்படியே டிவி பார்த்துட்டு இருக்கப்போ சடனாக பிடிஎஸ் வந்துட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சால் தாம்னு அப்படியே குதிப்போம். அதை அப்படியே பார்த்துட்டு நம்மளோட பேரண்ட்ஸ் பார்ப்பாங்க, பார்த்தீங்களா, ஒரு லுக் விடுவாங்க பாருங்களேன். போச்சு, ஆல்ரெடி பைத்தியமாக சுற்றிட்டுருக்கா, இதில் வேறு அவங்கள பார்த்த உடனே வந்து முழுசாக மாறின சந்திரமுகியை பார் அப்படிங்கிற மாதிரி அப்படியே முழுசாக மாறின ஆர்மிஸாக பாருங்க மாதிரி தான் அப்படியே நம்மளை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இன்றைக்கான மீம் இது 2 மட்டும்தான். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே மை கோல்ட் ஹஸ்பண்ட் ஜிம்னுடைய எஃப்எஃப்ஓடைய டீசர் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த டீசர் நான் வந்து ரெடி பண்ணதுக்கப்புறம் நான் யூஸ்வலாகவே நான் ஏதோ ஒரு விஷயம் பண்ணேன்னா, எடிட்லாம் பண்ணினேன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்ம சஜஷன் கேட்போம்ல. ஸோ அந்த மாதிரி நானும் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து சென்ட் பண்ணி கேட்டேன். நான் ரொம்ப நிறையா எக்ஸ்பெக்ட்லாம் பண்ணேன். ஆனால் நிறைய பேர் வந்து யூஸ்வலாகவே என்னோடய எடிட்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த எடிட்டுக்கு நிறைய பேர் வந்து என்ன சொன்னால் ஓகே நல்லாயிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் தான் சொன்னாங்க. ஸோ அதனாலே நான் கொஞ்சம் அப்செட்டாக இருந்தேன்னு கூட சொல்லலாம். என்னடா எப்பயுமே நல்லா இருக்குன்னு சொல்கிறவங்க திடீர்னு வந்து ஓகே நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னால் ஃபீல் பண்ணுவீங்க தானே. ஸோ நானும் வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு தான் இருந்தேன். அந்த டீசரை பார்த்துட்டு நான் வந்து ஃபீல் பண்ணிட்டு தான் இருந்தேன். பட் ஆனால் உங்களுடைய கமெண்ட்ஸ்லாம் படிக்கிறப்ப செமங்க. ஸோ எல்லோரும் வந்து டீசரே வேறு லெவல் இருக்குக்கா, எப்போ எஃப்எஃப் போடுவீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ ரொம்ப ஹாப்பி. ஸோ கூடி சீக்கிரமே வந்து மிராக்கிள் லவ் நான் வந்து நாளைக்கே போட்டுறேன். ஸோ நீங்கள் யாரும் வந்து கவலைப்படாதீங்க. ஸோ நாளைக்கே வந்து முடிஞ்ச அளவுக்கு மிராக்கிள் லவ்வும் போடுறேன், அதுக்கப்புறம் வந்து ஜிமினோட எஃப்எஃப்பும் போடுறேன். ஸோ யாரும் வந்து கோச்சிக்காதீங்க. ஸோ அக்காவோட டைட் ஷெட்யூல் நான் தான் வந்து போட முடியல. ஸோ நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம், அதாவது மெயினாக இந்த விஎஃப்எஃப்காக பார்க்குறீங்கன்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், என்னோடய வீடியோ பார்க்குறவங்க முக்கால்வாசி பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. அதுக்கான ரீசனும் கேட்டேன். பட் எல்லாருமே வந்து இல்லைக்கா நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தான் பார்க்குறோன்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி தான் பார்ப்பீங்க. பட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அது அக்காவுடைய ஹம்பிள் ரெக்வஸ்ட்னே சொல்லலாம். ஸோ அக்காவுக்கு நீங்கள் 2 டைப்பாக ஹெல்ப் பண்ணலாம். ஒன்று வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணலாம், இன்னொன்று வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த வீடியோ இன்னும் 2-3 பேத்துக்கு வந்து சஜஷனில் போகணுன்னே சொல்லலாம். ஸோ அப்படி போச்சுன்னா அக்காவோட வியூஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும்ல. ஸோ அதனால் அக்காக்காக இந்த ஒரு ஹெல்ப் வந்து பண்ணுங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து வீடியோவை வந்து ஸ்டார்டிங்லேருந்து ஃபுல் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ரொம்ப தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் அக்கா சொன்ன எஃப்எஃப்ஐ கேட்டுட்டு இருந்ததுக்காக. ஸோ ரொம்ப எல்லாருமே சேஃபாக இருங்க. நான் எப்பயுமே வந்து சொல்கிற விஷயம் சேஃப்டி தான் முக்கியம். ஏன்னா சேஃபாக இருந்தால் தான் எப்போ வேணால் நம்ம எஃப்எஃப் பார்க்கலாம், எப்போ வேணால் பிடிஎஸ் சாங் கேட்கலாம். ஸோ எப்போ வேணாலும் பிடிஎஸ் கன்சிடர் போய் அட்டென்ட் பண்ணலாம். ஸோ சேஃபாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய். நான் வந்து நெக்ஸ்ட் எஃப்எஃப்ல உங்களை வந்து பார்க்குறேன்.